ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு துளசி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃப்ரைட் மோமோஸ் எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். சாஃப்டாக பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அதுக்கு ரெஸ்ட் விட்டுடலாம். இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ வாங்க ஸ்டஃப்பிங் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்ச உடனே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதங்கின உடனே 1 கப் கோஸ் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கிட்ட உடனே அதே மாதிரி 1 கப் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ ரெண்டும் மர்ஜ் ஆகும். நல்லா மர்ஜ் ஆன உடனே நம்ம 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லைட்டாக மாவு தூவி விட்டுக்கலாம், ஏன்னா ஒட்டாமல் வரும். அப்போ தான் 2 சைடு நல்லா மாவு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஒரு சின்ன ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே உருட்டுங்க, அப்போ கரெக்டாக வரும். ஒரு மீடியமான ரவுண்ட் சைஸ்க்காக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு நம்ம எப்பவுமே சோமாஸ் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்குங்க. அதை ஆப்போசிட்டில் மடித்து அப்படியே ரிப்பன் பின்னுற மாதிரியே அப்படியே ரோல் பண்ணி விட்டிங்கன்னா மோமோஸ் வந்துடும். நம்ம எந்த ஷேப் வேணால் மோமோஸ் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பாருங்கள். எனக்கு இது ஈஸியாக இருந்து நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை அப்படியே எடுத்துருங்க. எடுத்து அது ஷேப்பாக வந்துடும். நான் இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். இப்போ எண்ணெய் பாயில் ஆனவுடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்துருச்சு, லைட்டாக பொன்னிறமாக மாறிச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப தீய விட்டுறாதீங்க, ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ 2 சைடுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக மாறினோடனே நம்மளோட மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.